எங்க மேல நீங்க அவங்க நம்பி பணம் கட்டுங்கன்னு கேக்குறாங்கல்ல. அவங்க போஸ்ட் ஆபீஸ நம்பி பணம் கட்டாம யாரு சார் நம்பி பணம் கட்டுறது? ஊர் வந்து உத்தமரசேரி. நான் வந்து என் பையன் வந்து மாற்றுத்திறனாளி, கண்ணு 2 கண்ணுமே பார்வை கம்மி. இவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் 40,000 ரூபாய். அந்த 40,000 வந்து என்கிட்ட இருந்தா வந்து செலவழிஞ்சு போயிருன்னு இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ஒரு மத்திய கவர்மெண்ட் நடத்துட்டு அவங்க வந்து ஊழியர் வந்து ராஜலதான்னு பேரு. அவங்கள்ட்ட நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். டெபாசிட் பண்ணது எல்லாத்தையும் என்ட்ரி ஆயிருக்கு, சீலும் போட்டிருக்காங்க. ஆனா வந்து இப்ப வந்து எனக்கு அவங்க இல்லை அப்படிங்கும் போது நான் நேற்று இன்னைக்குதான் தெரியும். இன்னைக்கு வந்து நான் கேட்கல. ஆபீஸ்ல நாங்க எல்லாம் ஒரு 50 பேர் வந்து கேட்டோம். 50 பேர் கேட்டதுல அங்க இருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க 2 பேரு. அவங்க என்ட்ரி பண்ணி பார்க்கல, இதுல வெறும் 500 ரூபா தான் இருக்கு, 40,000 இல்லைங்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு சொல்லும் போது நான் வித்ட்ரா பண்ணவும் இல்லை, இதை வித்ட்ரா பண்ண ஒரு அடையாளமும் இல்லை. அது வந்து இதுக்கு வந்து நான் கேட்கறதுக்கு இதுக்கு இந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. அது எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட நபர் நாங்க தனிப்பட்ட பைனான்ஸ்லயே பணம் கட்டணும், மத்திய கவர்மெண்ட் நடத்துறாங்க, அதை நம்பி தானே நம்ம கவர்மெண்ட் தானே பணம் காசுக்கு ஒத்துக்கணும். நாங்க போய் அவங்கள போய் பார்த்துருங்க, அவங்கள கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அவங்கள நம்பி நாங்க பணம் கட்டல, மத்திய கவர்மெண்ட் நம்பி தான் நாங்க பணம் கட்டிருக்கோம். நீங்க தானே ஆள் வச்சு ஊழியரை வச்சு நீங்க நியமிச்சீங்க. ஒண்ணு அவங்க மத்திய கவர்மெண்ட் நம்பி தானே நாங்க பணம் கட்டணும், தனிப்பட்ட நபரை நம்பி நாங்க பணம் கட்டல. இப்ப அவங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. நாங்க என்ன வழியில கேட்போம், என் பிள்ளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் நாங்க இப்ப போராட்டம் பண்ண சார். இங்க வந்து 2 மணி நேரம் நின்னோம், யாருமே வரல. சரி இதுக்கு வந்து விடுவு காலம் இல்லைன்னு நாங்க வந்து போராட்டம் ரோட்ல போய் பண்ணணும். அது போலீஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து இங்க திரும்ப இங்க வர சொன்னாங்க. திரும்ப இங்க வந்து பேசினாலுமே அவங்க எழுததான் செய்யறாங்க. இதுக்கு வந்து பொறுப்பு நாங்க ஏற்க முடியாதுங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இந்த சீல் எல்லாம் நாங்க வச்சுக்கிட்டோமா, இவங்களோட சீல் தானே, இதுக்கும் அந்த இதுக்கும் வந்து பணத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. இவங்க எதுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ் வச்சாங்க? சம்பந்தம் இல்லாதவங்க இவங்க எதுக்கு நியமிக்கிறாங்க? ஒரு பணம் நல்ல அதிகாரியா இவங்க நியமிக்கிறத தவற விட்டுட்டு எந்த மேல நீங்க அவங்க நம்பி பணம் கட்டுங்கன்னு கேக்குறாங்கல்ல. அவங்க போஸ்ட் ஆபீஸ நம்பி பணம் கட்டாம யாரு சார் நம்பி பணம் கட்டுறது? எப்படி நீங்க புக்கு கொடுத்தீங்க, எப்படி நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி சார் ஒரு புக்கு கொடுத்தா பணம் கொடுத்தா புக்கும் கொடுக்கணும், என்ட்ரி பண்ணணும். அதுக்குதானே சார் புக்கு கொடுக்குறோம். இவங்க போய் தூக்கி வச்சுக்கிட்டு என்ட்ரி பண்ணாம இவங்களே ஒரு என்ட்ரியை போட்டுன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இவங்களதான் சார் நம்புறோம். இவங்கதான் நாங்க பைனான்ஸா சார் நடத்துறாங்க. ஒரு கவர்மெண்ட் தானே நடத்துது. ஒரு கவர்மெண்ட் நம்பினது தப்பா சார்?